ஸோ இந்த வீடியோவில் நம்ம SBI கிளர்க் மெயின்ஸோட லாஸ்ட் 8 days ஸ்ட்ராட்டஜி போக போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு வந்து IBPS கிளர்க் SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான ஒரு செஷன் இருக்க போது, ஆப்டி செஷன். சரியா 11 மணிக்கு இங்கிலீஷ்க்கு 10 மணிக்கு இருக்கும், ஃப்ரைடே நாளை கழிச்சு. ஸோ அப்கமிங் செஷன்ஸ் இருக்கு, வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து லைவ் வரமாட்டீங்க, பட் பரவாயில்ல ஆஃப்லைனில் பார்க்குறீங்க, பட் லைவ் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மக்களே, ஆக்சுவலா இந்த திடீர் பாஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க சார். என்ன பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இனிமேதான் படிக்க போறீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது வரைக்கும் கொஞ்சமாவது படிச்சிருந்தோம்னா இந்த 8 நாள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு மார்க் எய்ம் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது. ரிசல்ட் வந்துச்சு, ஸோ நமக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னு. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் யார் ஒருவன் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறான், அந்த எக்ஸாமுக்கு அந்த ஒரு வீக்லையும் சரி, அந்த எக்ஸாம்லேயும் சரி, யார் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி பயப்படாமல் எக்ஸாம் அடிக்கிறான், அதுதான் வந்து இங்கே டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ஸோ அதனால் காமாக இருங்க, பயப்படாதீங்க. இந்த முக்கியமான கீ என்ன அப்படின்னா, 8 நாள் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் படுத்தவங்கனாலும் சரி, ஃபேமிலி இருக்குது, பாப்பா இருக்குனாலும் சரி, ஒரு 2 மார்க் டெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? 2 மார்க் டெஸ்ட் எடுக்கலாம்ல, தாராளமாக எடுக்கலாம். மேபி கண்டிப்பாக ஒரு 2 hours டைம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கும், பாப்பா பார்த்துக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு 2 மார்க் டெஸ்ட் மட்டும், ஃபுல் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு என்ன சைட்டு பிடிச்சிருக்கோ, எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் எடுங்க. அதில் மார்க் வரலைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிட் பாஸ் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. முக்கியமாக இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எலிட் பாஸ் உங்கள் கையில் இருக்கணும், ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணலான் இருக்கோம்ல சார். ஏன்னா இப்போ மார்க் டெஸ்ட் போட்டாங்கன்னா பயந்துடுறாங்க மக்கள், என்னங்கடா நம்மளுக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஆவரேஜாக எவ்வளோ போடலாம்? ஸோ பெட்ரு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு half the marks போட்டாலே போதும். கண்டிப்பா 40% மேம். இப்போ நீங்க ஆப்டி 50 மார்க் இருக்கு அப்படின்னா அதுல 40%னா 20 மார்க்ஸ் போட்டாலே போதும். இங்கிலீஷ்ல சார் கம்மியான क्वेश्चंस வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, தாராளமா 25 எடுக்கலாம். 25 எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே ஃபீட்பேக் கேக்குறாங்க. இங்கிலீஷ் மட்டும் எப்பயுமே ஈஸியா தான் இருக்கு. சோ அதனால இங்கிலீஷ்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா 5 எடுத்துட்டு 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் எடுத்துடலாம். எப்படியே எடுக்கலாம்னு சொல்றீங்க? தாராளமா எடுத்துடலாம். அதாவது ஆவரேஜா போட்டாலே 25 எடுத்துடலாம். சோ ரீசனிங் வந்து 60 இருக்கு அப்படின்னா இதுலயுமே வந்து ஒரு 28 கூட அதிகம். 25 போட்டாலே ஓகே தான். ஓகே, 25 to 28. ஓகே, இதுல 10ல இருந்து 15 வரைக்கும் கரெக்டா போட்டாலே உங்களோட ஸ்கோர் வந்து வந்துடும். ஏன்னா எப்பயுமே கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பெருசா கட் ஆஃப் பத்தி யோசிக்காதீங்க. நீங்க எந்த எக்ஸாம்னாலும் எடுத்து பாருங்க, அந்த 200 மார்க்குக்கு 40% தான் கட் ஆஃப் இருக்கும், 80 தான் கட் ஆஃப் இருக்கும். 80, 76, 77, 82. ஸோ அப்போ நான் உங்களுக்கு 50% ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்படி நீங்கள் போட்டுட்டீங்க 200க்கு ஒரு 100 வந்து போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஷோராக நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அதனால் வந்து பேனிக் ஆகாதீங்க. இப்போ ஒரு ஆக்டிவ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். டக்குன்னு பார்க்குறப்ப நமக்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வரும், ஐயோ நமக்கு படித்தது இல்லையே, ஐயோ நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு. பட் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் டாபிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஷாரா. இப்போ உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஷாரா வரும் மேம். இப்போ நான் ஒரு போன வாரம் வீடியோ போட்டேன் இல்லையா, SBI இந்த வருஷம் 2 எக்ஸாம் நடந்துச்சுல இந்த வாட்டி. இப்போ ஃபெப்ரவரியோ 2025 ஒரு எக்ஸாம் நடந்துச்சுல, ஃபெப்ரவரியோ மார்ச்லயோ நடந்துச்சுல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் 6 அப்ராக்சிமேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் மாதிரி நார்மலாக இருக்க ஒரு 5 குவாட்ராடிக் கேட்டிருக்காங்க, ஒரு 4 நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு 15 மார்க் ஏதோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நடந்த எக்ஸாமே. ஸோ அதனால வந்து தாராளமாக வந்து அந்த 50 மார்க்ஸில் அந்த ஸ்பீட் மேக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு 4-5 ஏதாச்சும் ஒரு 4 DA கேட்குறாங்களா மேம், 20 மார்க்ஸ் ஒரு 4 DA கேட்குறாங்கன்னா ஒரு DA மேலேயே வந்துடும். கரெக்டுங்களா மேம்? ஸோ இதில் ஒரு 15 ஸ்வாரை அடிக்கலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ்லேயே பசங்க தட்டி தூக்கிடுவாங்க. ஏன்னா பாருங்க, மெமரி பேஸ் கொஸ்டின் மொக்கையாக இருந்துச்சு, ரொம்ப நார்மல் ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ 15 ஒரு DI பண்ணாலே ஒரு 5 மார்க் கிடைக்கும், 20 ஒரு 4-5 அப்ளிகேஷன் போட்டாலே 25 வந்துடும். அது சரியான அட்டெம்ப்ட், நீங்கள் கான்ஃபிடன்ஸ் பயப்படாதீங்க. சூப்பர் சார். இப்போ இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சார், லாஸ்ட் டைம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல IBPS POல, அதில் போயிட்டு ஸ்டக் ஆகிட்டவங்களுக்கு அப்படியே மொத்த
மொத்தமா வந்து கம்ப்ளீட் பேப்பரே ஸ்டக் ஆயிடுச்சு. இதே இது 1 மார்க் அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணவங்க சூஸ் பண்ணி 2 மார்க்ஸ்லயே சூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணவங்கலாம் 22 வரைக்கும் போட்டிருந்தாங்க IBPS PO மெயின்ஸ்ல 22 23. ஆனா ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்றப்ப 12 11 கூட அடிக்கல சார். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே क्वेश्चन சூஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். மித்த செக்ஷன்ஸ் செலக்ஷன் ஆஃப் क्वेश्चंस நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குட்டியா பசில் இருக்கு 5 லைன் இருக்கு அப்படின்னா அது ஈஸின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா 5 லைன் இருக்கிறதுல வந்து நமக்கு போதுமான டேட்டாஸ் வந்து இருக்காது. பட் ஒரு பெரிய பஸ்ஸுலாம் இருக்கிறப்ப அவங்க எல்லா டேட்டாஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பெரிய பஸ்ஸில் கூட உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எப்படி டிஐ வந்து சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி பஸ்ஸில் அண்ட் சீட்டிங்குமே நம்ம வந்து ஒரு 4 டிஐ பஸ் 4 பஸ்ஸில் அண்ட் சீட்டிங் இருக்குன்னா ஷோரா வந்து ஒரு 2 வந்து நமக்கு எது நல்லா டேட்டாஸ் இருக்கோ பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம், அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்லினியஸ்லாம் முடிச்சுக்கோங்க, பெட் ரிலேஷன் டைரக்ஷன்ஸ் கோடிங்லாம் முடிச்சுட்டு இது பண்ணுங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதே வந்து 8 தான் போட்டிருந்தோம் ஆனால் செலக்ட் ஆகிட்டோம், 10 தான் போட்டிருந்தோம் ஆனால் செலக்ட் ஆயிடுச்சு. செக்ஷனல் கிளியர் பண்ணணும் அந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமா நீங்க நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம். பட் தெரியல அப்படின்ற பட்சத்துல ஜெனரல் அவேர்னஸ் உங்களுக்கு கரெக்டான क्वेश्चंसல மட்டும் ஸ்டிக் ஆயிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்மளை கவுத்தி விட்டுற செக்ஷனே. அதனால ஜெனரல் அவேர்னஸ் தெரிஞ்சா மட்டும் நீங்க போடுங்க போதும். ஓகே, so don't link general awareness for the last moment. இதுதான் சார் ரெண்டு கேட்டகரி பீப்புள். ஜெனரல் அவேர்னஸ் மட்டுமே படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல ஜெனரல் அவேர்னஸ் அப்படியே வரமாட்டேங்குதுன்னு விட்டுறவங்க இருப்பாங்க. நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, இது வரைக்கும் நீங்க ஜெனரல் அவேர்னஸ் படிக்கல அப்படின்னா அது பெரிய தப்பு. ஆனா இது படிச்சிருக்கோம்க்கா, இந்த 7 days 8 days என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு படிச்சதை மட்டும் திருப்பி 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 ரிவைஸ் பண்ணுங்க. அதுவே போதும். 3 மாசம் தான் படிச்சுதான் பரவாயில்ல சார், 4 மாசம் தானே பரவாயில்ல, அதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். மேம் இந்த 8 நாள் இருக்கு, இதுல வந்து டோன்ட் லிமிட்னு போட்டிருக்கீங்க. இப்போ 8 நாள்ல நீங்க என்ன பண்ணலாம் இங்கிலீஷ்க்கு சார்? இப்போ 8 நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா அந்த ஒகேபுலரி படிக்கிறது சத்தியமா மனப்பாடமே ஆகாது. இந்த ஒகேபுலரி எல்லாம் புதுசாலாம் படிச்சா பெட்டர் செக்ஷனல் டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செக்ஷனல் டெஸ்ட் எழுதுங்க. இது ரியலாக ஒரு பொண்ணு சொன்னது. என்னன்னா, அந்த பொண்ணு இங்கிலீஷில் நல்லா போடுவாங்க சார். ஆனால் அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஆப்டி பயங்கர டஃபாக கேட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குல்ல சார். இப்போவுமே சில இதில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்டி வந்து ஃபுல்லாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஆப்டி வந்து வீக்கர் ஜோனு, அதனால வந்து அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லாவும் போட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறது நல்லா இது பண்ணி. பட் என்னன்னா, இங்கிலீஷை தொடவே இல்லையா, நம்மளுக்கு தான் நல்லா வரும்னு போட்டாங்களாம். அங்க போயிட்டு என்னால ஃபாஸ்டாவே ரீட் பண்ண முடியல. அங்க போயிட்டு கடைசியில எனக்கு இங்கிலீஷ்ல வந்து கம்மியாயிடுச்சு. நல்ல வேலை வந்து ஓவரால் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் அது வந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கிளியர் பண்ணிட்டாங்க, பட் சொல்லியிருந்தது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, மேஜரா நம்ம பண்ணக்கூடிய தப்பு ஒரு செக்ஷன், அது இங்கிலீஷா இருக்கட்டும், ஆப்டிடியூடா இருக்கட்டும், ஜெனரலா ஏதோ ஒரு செக்ஷனை மட்டும் விட்டுட்டு மித்ததை படிக்கிறது, அது மிகப்பெரிய தப்பு. ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க நீங்க. ஆமா, டெய்லி ஒரு ஆர்சி எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஒரு 8 RC எடுத்தாலே போதும். இது அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிறைய பண்ணவும் முடியாது. சோ அதனால ஒரு RC போதும். செஷன் என்னைக்கு போடுறோமோ அதை பாருங்க. அவ்வளவுதான் சார் முக்கியமா. ஓகே, என்னன்னா செய்யணும். எஸ், மார்க் டெஸ்ட் 2 போதும் இல்ல சார், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. இல்ல சொன்னா எடுக்க மாட்டாங்க 2 வந்து ஃபுல்லா எடுங்க, அதுவே போதும். செக்ஷனல் டெஸ்ட் சார். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில், 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரே நாள்ல உங்களுக்கு 50 கொஸ்டினா பாக்குறது கூட கடுப்பாச்சுன்னா, இன்னைக்கு ஆப்டி ரீசனிங் பாருங்க, செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. நாளைக்கு இங்கிலீஷ் ரீசனிங் எடுங்க, அடுத்த நாள் ஆப்டி ரீசனிங் திருப்பி எடுங்க. இப்படி பண்ணி கூட எடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாற மாதிரி. செக்ஷனல் டெஸ்ட் நிறைய போடுங்க, எவ்வளவு முடியுமோ போடுங்க. இதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு வந்து டைம் நிறைய இருக்கு, நான் வீட்டுல சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்காதீங்க, அதை பார்த்து கடுப்புதான் ஆகுது. அந்த மாதிரி டைம் நிறைய இருக்குன்னா நீங்க அன்லிமிட்டடா எடுங்க. நான் ஒர்க்கிங் கேண்டிடேட், நான் வந்து பாப்பா இருக்கு, கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை, படிக்க டைம் இல்லைங்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒன்னாச்சும் ஒரு செக்ஷனுக்கு எடுத்துருங்க. ஓகே, பட் இங்கே வந்து எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே டிமோட்டிவேட் ஆக்கிக்காதீங்க. நம்மளாம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம், அதனால நமக்கு வந்து கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. நீங்கள் சீன் அதுவே கிடையாது. சும்மா உட்காந்துருக்கவே சும்மா உட்காந்துட்டே தான் இருப்பாங்க, அவங்க படிக்கவே மாட்டாங்க வீட்டில் சும்மா இருந்தாலும். பட் ஆனால் நமக்கு தான் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷராக ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து மூளையுமே துருதுருன்னு இருக்கும், வீட்டில் இருந்தால் மந்தம் ஆயிரும். இப்போ நம்ம கேரளாஜிக்ஸோட சக்ஸஸ் மீட்டில் லாஸ்ட் இயர் வந்தவங்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் கேண்டிடேட், 30% வரைக்கும் நிறைய பேர் வந்து எங்களுக்கே இதாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல
வேலைக்கு போயிட்டு படிச்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இவ்வளோ இருக்கு, நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க பாக்குறீங்க எல்லாருமே என்ன நாங்க என்ன ஏஐ வச்சா போடுறோம், அவங்க கண் முன்னாடியே சொல்றாங்க வேலைக்கு போயிட்டு படிச்சோம், சென்னை டிராஃபிக்லயே உட்காந்து நான் போயிட்டு வந்துட்டு படிச்சேன், காலைல எழுந்து படிச்சேன். ஸோ அதெல்லாம் அவங்க கிளியர் பண்றவங்க தான், அது வேலைக்கு போறவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சும்மாலாம் பேசல, ரெக்கார்ட்ஸ் இருக்க வச்சு அந்த கெத்தா பேசுறோம். ஸோ அதனால பண்ணலாம். சரியா? கண்டிப்பா பண்ணலாம். எஸ், ஃபோக்கஸ் ஆன் வீக் ஏரியா. சார் இப்போ நான் சொன்ன மாதிரி சார் அப்போ அதே சொன்னார் இல்லையா, டக்குன்னு இப்போ என்ன ஆச்சு பேனிக் ஆகிடுவோம், என்னடா 8 நாள் தான் இருக்குன்ட்டு. தயவு செஞ்சுங்க, உங்களுக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது, டிஐலாம் அப்ரோச் பண்ணி பயமாக இருக்குன்னா நீங்கள் எலிட் பாஸ் வாங்கியிருப்பீங்க. அதில் ப்ராஜெக்ட் கே இருக்கும், K10 இருக்கும், என்னோட அட்வான்ஸ் பேட்ச் இருக்கும். இந்த மாதிரி மீன்ஸ் வீடியோஸ் பாருங்கள் எத்தனையோ ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கடைசி டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வெறும் டிஐ வீடியோஸ் தான் சார் பார்த்துட்டு போனேன். அதுவும் சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு. கணேஷ் சாரோட டிஐ தான். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 93 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 50 வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டு ஸோ கிளியர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து இத்தனை வீடியோஸ் இருந்துச்சு, அதில் 58 வீடியோஸோ என்னமோ தான் நான் பார்த்தேன் சார். ஆனால் வந்து அதுவே எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்க சக்ஸஸ் மீட்டில் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் இல்லை பயமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லை மேம், நான் ஸ்கூல் ஸ்கூல் சொல்கிறேன். நான் இந்த கேட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமு நான் கேட்லாம் எழுதிருந்தேன் ஏஎம்ஸ்க்காக. அப்போ எனக்குலாம் உட்காந்து சால்வ் பண்ணலாம் பிடிக்காது. உட்காந்து ஹிந்தி சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன், இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்போ கேட்டுக்கு தமிழ் இல்லையா ஹிந்தி இங்கிலீஷில் வர வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு அதுவே எனக்கு போதும், எனஃபாக தான் இருந்துச்சு. நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் மைண்ட் செட் அப்படி அந்த மாதிரி. ஸோ அதனால நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்கே எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தப்பான வழியிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் டைம் தானே போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுவே ஓகே தான், கண்டிப்பாக நல்ல ஒரு டிப்ஸ் தான். எஸ், ஸோ ஓகே. இதுக்கு 8 நாள்ல உங்களுக்கு வந்து அக்யூரசி தான் முக்கியம். ஆல்ரெடி அதுல சொன்ன மாதிரி வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்றப்ப செக்ஷனல் டெஸ்ட் எழுதாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டென்ட் பண்ணி அக்யூரசி முக்கியமா இதை சொல்லணும்னு நினைச்சேன் சார். தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கு மட்டும் தான் கட் ஆஃப் கம்மி, 52 மார்க். ஹிந்தி செட்ஸ்லாம் போட்டிருக்காங்க 80 மார்க் கட் ஆஃப் போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஷிஃப்ட்டும் நிறைய வச்சிருப்பாங்க, நார்மலைசேஷனும் நிறைய போடுவாங்க. அதனால அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிருங்க. தயவு செஞ்சு அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட இப்ப பிராக்டிஸ் பண்றதுலேயே 100% அக்யூரேட்டா போடணுன்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வாங்க. ஓகே மேம், அவ்வளோதான். கட் ஆஃப் பற்றி நீங்கள் இப்போ திங்க் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்லைடுக்காக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கட் ஆஃப்லாம் மைண்ட் பண்ணாமல் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே கட் ஆஃப் வந்து 80, 75, 19 வைஸ் வெர்ஸாவாக இருக்கும். மேபி அந்த இயரில் வந்து கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கொஸ்டின் ஈஸியாக இருக்கப்ப கட் ஆஃப் வந்து கூடலாம், கஷ்டமாக இருந்தப்ப கட் ஆஃப் குறையலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதனால் கட் ஆஃப் பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை மட்டும் வச்சு எக்ஸாமில் நல்லா பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணணும். நம்ம சக்ஸஸ் மீட்ல உங்களை மீட் பண்றோம். கண்டிப்பா முக்கியமா 6ஆம் தேதி நாளைக்கு ஆப்டிடியூட் செஷன் மார்னிங், 7ஆம் தேதி இங்கிலீஷ் செஷன் இருக்கு. லைவ் தயவு செய்து வாங்க. தேங்க்யூ. ஸோ பை. சி